படிக்கிற டாபிக் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அண்ட் இஎஃப்டி சிஸ்டம்ஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து என்னென்ன நெட்வொர்க்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது அண்ட் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் பேங்கிங். ஸோ 1990s தான் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து பேங்கிங் செக்டரில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ரங்கராஜன் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி தான் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. 1989லேயே இவங்க வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸ் இதோட வச்சு கொஞ்சம் டெக்னாலஜிஸில் ஏற்படுத்தினாங்க. ஆனால் இது ஃபுல்லாக எஃபெக்டிவ் ஆனது 1993 தான் நல்லா எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ஐசிஆர் டெக்னாலஜி வந்து ஸ்பீட் கிளியரன்ஸ்க்காக செக்குக்காக பயன்படுத்தினாங்க. இதை வந்து 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மாதிரி தான் முதல்ல பயன்படுத்தினாங்க. அதுக்கப்பிறகு வந்து பேங்க்நெட் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து லேட்டராக தான் 1991 தான் வந்து இதெல்லாமே வந்தது. ஸோ அதுக்கப்பிறகு லேட்டஸ்ட்டாக தான் இப்போ எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இஎஃப்டி, அப்புறம் நெஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்டு எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் இசிஎஸ் அண்ட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் இது எல்லாமே லேட்டராக தான் என்ட்ராச்சுது. இப்போ வந்து இது எல்லா பேங்கிங்ஸ்லையுமே எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சொல்ல போனோம்னா 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக இதில் பார்க்க போகிறது டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் டிவைசஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் எக்யூப்மெண்ட். இதில் வந்து முதல்ல வந்து ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறது மோடம்ங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டர்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு கன்வர்ஷன் டிவைஸ். இது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாக் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இதுலேயும் வந்து இன்டர்னல் மோடம் எக்ஸ்டர்னல் மோடம் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ இதில் வந்து டெக்னாலஜிஸில் வந்து டேட்டா கம்யூனிகேஷன் மீடியாலாம் டெரெஸ்ட்ரியல், மைக்ரோவேவ் அண்ட் சேட்டலைட் இருக்குது. டெரெஸ்ட்ரியல் கேபிள்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ட்விஸ்டட் பேர், கோஆக்ஷியல் கேபிள்ஸ் அண்ட் ஃபைபர் கேபிள்ஸ்னு 3 இருக்குது. இந்த டெரெஸ்ட்ரியல் ஒயர் பேர் வந்து காப்பர் வயர்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். இது வந்து லோ காஸ்ட்டாக உள்ளது. கோஆக்சியல் கேபிள் அப்படி கேபிள்னு சொன்னோம்னா அது வந்து இன்னர் பார்ட் மட்டும் காப்பர் கண்டக்டரில் இருக்கும். இது வந்து சர்க்குலர் ஸ்பேசஸில் இருக்கும். இது வந்து 500 மெகாபிட்ஸ்/செகண்ட்ஸ் வந்து கேரி பண்ணும் சிக்னல். அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ இது வந்து ஒரு 2 GBits/செகண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அடுத்ததாக மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல்ஸை யூஸ் பண்ணுது. டெலிஃபோன் சிக்னல்ஸில் அண்ட் டெலிவிஷன் டிரான்ஸ்மிஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுது. அடுத்ததாக கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ். இது வந்து டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து சேட்டலைட் வந்து ஃபிட்டட் வித் டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் ரிசீவிங் ஆண்டனாஸ் வந்து டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸர்ஸ். இது வந்து மெசேஜ் ஸ்விட்சஸ், மல்டிப்ளெக்சர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸர்ஸ் இருக்குது. ஸோ இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்லேயும் 3 டைப்ஸ் இருக்குது. வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்லி ஒன் டைரெக்ஷனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்தது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 சைடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனால் அட் அ டைமில் வந்து ஒன் டைரெக்ஷனில் தான் போகும். ஃபுல் டியூப்ளெக்ஸ்னால் சைமல்டேனியஸாக 2 டைரெக்ஷன்லுமே 2-வே டிரான்ஸ்மிஷன் எனேபிளாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது நெட்வொர்க் சினேரியாஸ் இன் இந்தியா. ஸோ இந்த நெட்வொர்க் சினேரியாஸ் வந்து 1987 அனந்தராமன் ஐயர் அப்படிங்கிறவங்களோட கமிட்டியில் தான் வந்து சேர்மன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க தான் வந்து நெட்வொர்க் சினேரியோ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இனிஷியலாக மேஜர் சிட்டிஸ் மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் நாக்பூர் மட்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. லேட்டராக தான் வந்து எல்லா இடமே கனெக்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து பேங்க்நெட் ஆர் ஸ்விஃப்ட் வந்து 2 நெட்வொர்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணது. இதில் வந்து ஐநெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஐநெட் எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல், ரிமோட் லாகின், எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ், டேட்டாபேஸ் சர்வீசஸ் அண்ட் கிரெடிட் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது NICNET. இதை வந்து செட்டப் பண்ணது நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ இதோட மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இப்போ அரௌண்ட் 650 விசாட் டெர்மினல்ஸ் இருக்குது. இது வந்து 50 நெட்வொர்க்ஸ் மோர் தென் 30 கண்ட்ரிஸோட இது வந்து கனெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாகுது. அடுத்ததாக பார்க்க போகிறது இண்டோநெட். ஸோ இது வந்து இதோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஹைதராபாத், மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை அண்டு புனே, அப்படி பெங்களூர், அகமதாபாத் இப்படி பர்டிகுலர் பிளேசஸில் தான் வச்சுருக்கோம். இது வந்து 1980s இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் லைக் டெல்நெட், டைமெண்ட் ஆஃப் USA, டெலிபேக் ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் டெலக்ஸ் ஆஃப் ஜெர்மனி இதெல்லாமே டைப் பண்ணி யூஸ் பண்ணது. அடுத்ததாக பேங்க்நெட்.
இது வந்து ஒரு லீஸ் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லோக்கல் சென்டர்ஸ் வந்து காமெட், அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக யூஸ் பண்ணுறது ஆர்பிஐ நெட். இது வந்து யூனிக் சர்வர் மூலமாக யூஸ் ஆயிடுச்சு. இது வந்து 4 மெட்ரோஸ் மட்டும்தான் முதல்ல கனெக்ட் ஆயிடுச்சு. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கும், ஆடிட் ட்ரையல் இருந்துச்சு. ஸோ இதான் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ். அடுத்ததாக பார்க்குறது எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் ஃபார் பேங்க்ஸ். ஸோ வந்து ஆர்பிஐயோட விசாட் நெட்ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சரஃப் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து செட்டப் பண்ணாங்க. இந்த நெட்ஒர்க் வந்து இன்ஃபிநெட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இந்தியன் ஃபினான்ஷியல் நெட்ஒர்க். இது வந்து செட்டப் பை ஹைதராபாத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து வெரி ஸ்மால் அப்பச்சூர் டெர்மினல் விசாட்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு அவுட்டோர் யூனிட்டும் ஒரு இன்டோர் யூனிட்டும் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து என்னோட எனிவேர் எனி டைம் பேங்கிங்கில் யூஸ் ஆகுது, எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் ஆகுது, பிளாஸ்டிக் கார்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் யூஸ் ஆகுது, டிடி, டிடி, எம்டி மெயில் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாத்துலேயுமே இதான் யூஸ் ஆகுது. அப்புறம் இமெயில், சர்க்குலர்ஸ், கார்ப்பரேட் வெப்சைட்ஸு, செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ், கஸ்டமரோட டேட்டா பேஸ், எம்ஏஎஸ் ஃபார் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், செட்டில்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், பார்ட்டிசிபேஷன் இன் மணி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ரிப்போர்ட்டிங் டு ஆர்பிஐ, ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் of computerized branches, financial EDI, STP, cash management system, software distribution system, treasury management products. இது எல்லாமே இந்த இன்ஃபிநெட்டில் தான் வருது, விசெட் நெட்ஒர்க்கில் தான் வருது. ஸோ இன்டர்நெட்டில் ப்ரோட்டோகால்ஸ் வந்து 2 ப்ரோட்டோகால்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. சீரியல் லைன் ப்ரோட்டோகால் SLIPன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் PPPன்னு சொல்கிறாங்க. தென் ப்ரௌசர்ஸ் எடுத்துட்டோன்னா அதில் வந்து 2 ப்ரௌசர்ஸ் வைட்லி யூஸ் பண்ணுறாங்க, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர், இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த இன்டர்நெட் ஆஸ் அ சர்வீஸில் என்னெல்லாம் இருக்குன்னா இமெயில் இருக்குது, யூசர் நெட் இருக்குது, கோஃபர் இருக்குது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இருக்குது, இன்டர்நெட் ரிலே சேட்ஸ் இருக்குது, வேர்ல்ட் வைட் வெப் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது டெலக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஃபார் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர். அந்த டெலக்ஸ் சிஸ்டம் தான் வந்து டிராஃப்டிங் அண்ட் எடிட்டிங் ஆஃப் மெசேஜஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகுது. இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் மெசேஜஸை வந்து ஸ்டோர் பண்ணுது. இது வந்து சிங்குலர் மோட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்ஃபேஸ் வித் அதர் கம்யூனிகேஷன் சேனல்ஸோட யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்க்க போது ஸ்ட்ரக்சர் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் யூஸிங் ஸ்விஃப்ட். அதாவது ஸ்விஃப்ட்டுங்கிறது வந்து 1973 இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 293 பிரான்ச்சஸ் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 15 கண்ட்ரீஸில் வந்து இதில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது 24 ஹவர்ஸும் இருக்கும். இதில் வந்து எல்லா மெசேஜுமே அக்னாலஜ் ஆயிரும். இதோட டிரான்ஸ்மிஷன் மெத்தட் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதில் யூஸ் பண்ணுற மெசேஜ் டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னா கஸ்டமர் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ட்ரேடிங் இருக்குது, டாக்குமெண்ட்ரி கிரெடிட் அண்ட் கேரண்டிஸ் இருக்குது, ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அண்ட் சிண்டிகேஷன் இருக்குது, கேஷ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கஸ்டமர் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, கலெக்ஷன் அண்ட் கேஷ் லெட்டர் இருக்குது, செக்யூரிட்டிஸ் இருக்குது, ட்ராவலர்ஸ் செக் இருக்குது, சப்போர்ட்டிங் சிஸ்டம் மெசேஜஸ் இருக்குது. அடுத்தது ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். இது வந்து ஒரு ஆன்லைன் ரியல் டைம் மோட். இதில் வந்து ஒரு 3 நெட்ஒர்க் சிஸ்டம்ஸ் இருக்குது. வந்து சிப்ஸ், அதாவது கிளியரிங் ஹவுஸ் இன்டர்பேங்க் பேமெண்ட் சிஸ்டம், இன்னொன்று சாப்ஸ் CHAPS அதாவது கிளியரிங் ஹவுஸ் ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம், இன்னொன்று சாட்ஸ் CHATS அதாவது கிளியரிங் ஹவுஸ் ஆட்டோமேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். அடுத்ததாக பார்க்க போகிறது 2 லெவல் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெட் வயர், பேங்க் வயர், POS டெர்மினல்ஸ்லாம் மேஜர் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸாக காணப்பட்டுச்சு. இந்த ஃபெட் வயர் வந்து டைரக்ட் ஆக்சஸ் வந்து கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டி கொடுத்துச்சு, டைரக்ட் டெர்மினல் ஆக்சஸ் இருந்துச்சு, டயல் அப் டெர்மினல் ஃபெசிலிட்டி ஃபார் டிரான்ஸ்மிஷன் இருந்தது. அடுத்ததாக டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ MICR கிளியரிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஆட்டோமேட்டட் செட்டில்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா வந்து ஒன் ஆஃப் த ப்ரீ ரெக்வசைட் ஃபார் இந்த EFT சிஸ்டம். ஸோ அடுத்ததாக எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் இன் இந்தியாவில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் கிரெடிட் கிளியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக் டெபிட் கிளியரிங் இருக்குது, ஃப்ளாப்பி இன்புட் கிளியரிங் இருக்குது. தென் இது வந்து நேஷ்னல் நெஃப்ட் சிஸ்டமும் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது. இதுவும் 24x7 days யூஸ் ஆகுது. அதுக்கடுத்ததாக லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி RTGS. இதுவும் வந்து 24x7 days அவைலபிளாக இருக்கும்.